கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து விளையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 17:5. நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இன்னைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளோ பேர் யூடியூப் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளின் பட்டியலில் நீங்கள் இருக்கிறீங்க. இதை 100% நீங்கள் நம்பணும். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கையில் துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் இன்றைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்க கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். சிலர் நேற்று வரைக்கும் தொடர்ந்து மங்கள வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்து அவங்க கேட்கல. ஒருவேளை இந்த காரியத்தை அவங்க இன்னைக்கு மிஸ் பண்ணலாம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை கேட்கறதுனால இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு பலிக்கும். கோல் துளிர்க்கும். 12 பேர் சாட்சி பீடத்தில் கொண்டு வந்து கோலை வச்சாங்க. 11 வச்சது வச்ச மாதிரி இருக்கு. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கையால் வைக்கப்பட்ட அந்த கோல் மட்டும்தான் இரவோடு இரவாக பூ பூத்து காய் காய்த்து வாதும பழங்களை கொடுத்தது, துளிர்த்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, துளிர்விடும் காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. சோதனை காலம் முடிந்து துளிர்விடும் காலம். வேதம் சொல்கிறது, இலையுதிர் காலம் வரும்போதே அதன் பிறகு ஒரு வசந்த காலம் வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இழப்புக்கள் அப்படின்னா, இலையுதிர் காலங்கள் அப்படின்னா இழப்புக்கள். இலையெல்லாம் உதிர்ந்து விழுது, ஆசீர்வாதம் எல்லாம் கையிலேருந்து உதிர்ந்து போகுது. எல்லாமே இழப்பு தான், தொடர்ந்து நஷ்டங்கள் தான். ஆனால் இதன் மத்தியிலே ஒரு துளிர்விடும் காலத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆரம்பிக்கிறார். அந்த துளிர்விடும் காலத்திலே நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக்கி புசித்து கொழுத்து ஆண்டவருடைய பெரிய தயவினால் இனி செல்வமாய் வாழ்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் இனி கடன் சுமை இருக்காது. கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கற்பங்களும் துளிர்க்கும், வருமான வாசல்களும் துளிர்க்கும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் திலகவதி, சென்னை. என்னுடைய மகளுக்கு பல வருஷமாக திருமண முயற்சி எடுத்தும் நடக்காமல் தடையாக இருந்தது. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு மகளை அழைத்து வந்தேன். கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் மகள் திருமணத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து மங்கள வார்த்தை சொல்லி மகளை நிறைஞ்ச மனசுடன் ஆசீர்வதித்து அனுப்பினார். சகோதரர் அவர்களின் அந்த ஆசீர்வாத ஜெபத்திற்கு பிறகு மகளுக்கு ஏற்ற வரன் அமைந்து கர்த்தருடைய கிருபையினால் கடன் இல்லாமல் திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. உங்களுக்கும் குடும்பத்தில் அப்படி செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. திலகவதியுடைய மகளுடைய திருமண விஷயத்தில் இருந்த தடைகளை உடைச்சி அவளுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணின தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அதிசயத்தை காணப்படும். பல இழப்புகளின் மத்தியிலே, தோல்விகளின் மத்தியிலே, நஷ்டங்களின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே வேதனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இவருடைய வியாபாரத்தில் துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கட்டும். இவங்க படிப்பில் துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கட்டும். இவங்களுடைய ஊழியத்தில் துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய துளிரை யாரெல்லாம் முறிச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னால் மறுபடியும் அவர்கள் பூ பூத்து காய் காய்த்து வாதும பழங்களை கொடுத்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க செய்வேன் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நம்முடைய ஏஞ்சல் டிவியில் அன்பரின் சத்தம் என்கிற நம்முடைய டிவி நிகழ்ச்சி வருகிறது. திரளான ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் அந்த நிகழ்ச்சியை கண்டு பிரயோஜனப்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்,
தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கு அந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.